என்னை மன்னிச்சிருமா, எனக்கு வேற வழி தெரியல, நீனே கைத்தெடுத்து கழுத்துல மாட்டிக்க அப்படின்னு சொல்லி மிரட்டி பெத்த மகளை அப்பா மட்டும் இல்லை அம்மாவும் கூட சேர்ந்து கொலை செஞ்சிருக்கிறத எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அந்த பொண்ணோட அண்ணனும் தன்னோட அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். கொலை எப்படி செஞ்சாங்க அப்படின்னு வந்திருக்கிற பிபிசியோட கலாய்வு தகவல்கள், எவிடன்ஸ் கதிர் அவர்களோட கலாய்வு தகவல்கள்லாம் பேரதிர்ச்சியை தருது. எவ்வளோ பெரிய கொடுமை! அப்படி என்னங்க பண்ணிட்டான் அந்த பொண்ணு? 3ஆம் தேதி காலையில் நடந்த சம்பவம், எஃப்ஐஆர் 7ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னுமா இப்படிலாம் நடக்குது? இப்பவும் இந்த மாதிரிலாம் பண்றாங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு என்ன நடந்துச்சு? எவிடன்ஸ் கதிர் அமைப்பு, அப்புறம் பிபிசியோட கலாய்வுல கிடைச்ச தகவல்கள் என்னென்ன, இது வரைக்கும் யாரும் சொல்லாத எஃப்ஐஆர்ல என்னென்ன தகவல்கள் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத இன்ச் பை இன்ச்சா டீட்டெயிலாக பார்ப்போம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா பூவாளூர் கிராமத்தை சேர்ந்தவர் நவீன். நவீனுக்கு 19 வயசு. பூவாளூர் கிராமத்துக்கு பக்கத்து கிராமமான வாட்டாத்திக்கோட்டை நெய்வ விடுதி பகுதியை சேர்ந்தவங்க தான் ஐஸ்வர்யா. இவங்களுக்கும் அதே 19 வயசு தான். இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக பஸ் போக்குவரத்தை பயன்படுத்துகிறாங்க. பஸ்ஸில் தான் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. வேற ஸ்கூலில் படித்தாலும் பஸ் பயணம் இவங்களுக்குள்ள ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துது. அந்த பழக்கம் காதலாக மாறுது. கிட்டத்தட்ட கடந்த 5 வருஷத்துக்கு மேலே காதலிக்கிறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த நவீன் கடந்த 2 வருஷமா திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பனியன் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. ஐஸ்வர்யாவும் பல்லடம்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் தறி மில்லில் 1.5 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா அங்கே தான் ஸ்டேவும் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் அடிக்கடி சந்திச்சிருக்காங்க. கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி நவீன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஐஸ்வர்யாவை தறிமிலிருந்து கூப்பிட்டு வந்து தான் வேலை பார்க்குற கம்பெனியில வேலை வாங்கி கொடுக்குறாரு. இவங்க ஸ்டே பண்றதுமே அந்த கம்பெனி சார்பாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த தனியார் பனியன் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி சார்பாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ரூம்ல 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்றாங்க. நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் இவங்க 2 பேருமே வேற சமூக பிரிவை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால, குறிப்பா ஐஸ்வர்யாவோட பெற்றோர்கள் இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சு ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு போறதுக்காக திருப்பூர் போறாங்க. இந்த தகவல் நவீனுக்கு கிடைச்சதும் என்ன பண்றாரு அப்படின்னா, 2023 கடைசி நாள், அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி நண்பர்கள் சூழ கோவில்ல வச்சு கல்யாணம் பண்றாரு. ஐஸ்வர்யாவுக்கு தாலி கட்டி திருமணம் பண்றாரு. அடுத்த நாள் 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐஸ்வர்யாவோட ரிலேஷன்ஸுக்கு பயந்து 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணியிருந்த கம்பெனி ரூமை காலி பண்ணிட்டு வீரபாண்டின்னு சொல்லக்கூடிய பகுதியோட பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே வாடகைக்கு வீடு எடுத்து ஸ்டே பண்றாங்க. அதாவது 2024ஆம் ஆண்டோட முதல் நாள், புது வருஷம், புது வீடு, புது வாழ்க்கைன்னு தங்களோட திருமண வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனால் அவங்களோட சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. 2ஆம் தேதி மதியம் அவங்க 2 பேரும் ஸ்டே பண்ணியிருந்த வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. போய் கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா, நான் பல்லடம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரி நிற்கிறார். ஐஸ்வர்யாவை காணோம்னு அவங்க அப்பா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஐஸ்வர்யாவை நவீன் தேர்ந்து பிரித்து கூப்பிட்டு போகிறார். இது எஃப்ஐஆர்ல பதிவானது. கூடுதலாக நவீன் ஒரு பேட்டியில் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த போலீஸ் ஐஸ்வர்யாவை மட்டும் கூப்பிட்டு போகும்போது நானும் வரேன்னு சொன்னேன். அதுக்கு அவரு, இல்லை வேண்டாம், நீ வந்தால் உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டாங்க, ஐஸ்வர்யாவை மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்கிறாங்க, ஸோ நான் ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு போகிறேன், நீ வேணா உங்கள் ஊரில் இருக்கிற ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னதா பேட்டியில் சொல்லியிருக்கார். அப்படி சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை மட்டும் அந்த காவல்துறை அதிகாரி பல்லடம் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போன கொஞ்ச நேரத்தில் நவீன் என்ன பண்ணுறாரு, பல்லடம் ஸ்டேஷனுக்கு போகிறார். அங்கே போயிட்டு வெளியில் நின்று நவீன் அங்கே ஸ்டேஷனில் என்ன நடக்குது அப்படின்றத கவனிச்சிட்டு இருந்திருக்கார். அப்போது டைம் ஒரு 2 மணி இருக்கும். ஐஸ்வர்யாவோட அப்பா கூட அவங்களோட ரிலேஷன்ஸ் கொஞ்சம் பேர்னு ஸ்டேஷனுக்குள்ளே போயிருக்காங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியில் வந்த எல்லாரும் அங்கே நின்றுட்டு இருந்த காரில் ஐஸ்வர்யாவையும் கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நவீன் பல்லடம் ஸ்டேஷனுக்குள்ளே போய் விவரத்தை கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐஸ்வர்யாவை காணோன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இப்போ ஐஸ்வர்யா கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவை அவங்க அப்பா கூப்பிட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கூடவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ அவங்க கண்ணில் பற்றாத, நீ அவங்கள போய் பார்த்துடாத, அப்படி பார்த்துட்ட அப்படின்னா உன்னை அடித்து போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நவீன் என்ன பண்ணுறாரு, உடனே தன்னோட பைக்கை எடுத்துட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணுறார். நவீன் கிளம்பும்போது 3 மணி இருக்கும்னு எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டிருக்கார். இடையில ஒரு செக் போஸ்ட்டில் காவல்துறையினர் பிடிச்சதுனால காரை மிஸ் பண்ணதா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார்.
அதுக்கப்புறம் சொந்த ஊரான பூவாலூருக்கு வர கிட்டத்தட்ட நைட்டு 10 மணிக்கு மேலே ஆயிருக்கு. அடுத்த நாள் அதாவது 3ஆம் தேதி காலையில் ஒரு 9-9:30 மணிக்கு நவீனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நவீனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஒரு பேரதிர்ச்சியான தகவலை சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையில் அதாவது 3ஆம் தேதி அதிகாலையில் ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அவரோட உறவினர்களும் சேர்ந்து ஐஸ்வர்யாவை கொலை பண்ணி சடலத்தை ஊருக்குள்ள யாருக்கும் தெரியாமல் சுடுகாட்டுக்கு கொண்டு போய் எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நவீன் பயத்துலையும் அதிர்ச்சிலையும் உறைஞ்சிருக்காரு. வெளியில் விசாரிச்சிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது உண்மைதான் அப்படின்ற தகவல் கிடைக்குது. அதுக்கப்புறம் நவீனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பயத்தில் வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் 3ஆம் தேதி நடந்த சம்பவம். 4, 5, 6ஆம் தேதி வீட்டுக்குள்ளே முடங்கியிருந்த நவீன் 7ஆம் தேதி வாட்டாத்திக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அடிப்படையாக வச்சு தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன எல்லா தகவலுமே எஃப்ஐஆரில் பதிவான தகவலின் அடிப்படையில் சொன்ன விஷயங்கள் தான். இந்த சம்பவம் குறித்து பிபிசி தமிழ் சார்பாகவும் எவிடன்ஸ் கதிர் அவர்களோட அமைப்பு சார்பாகவும் கள ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. கள ஆய்வில் கிடைச்ச பேரதிர்ச்சியான தகவல்கள் வெளியாயிருக்கு. இது தொடர்பாக நவீனோட அப்பா பாஸ்கர் சொன்ன தகவல்னு பிபிசி தமிழில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 பேருமே வேற வேற ஸ்கூலில் தான் படித்தாங்க. ஆனால் 2 பேரும் பழகினதை பார்த்துட்டு 9ஆம் கிளாஸ் படிக்கும்போதே 2 பேர் வீட்லேயும் கூப்பிட்டு நாங்கள் எச்சரித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயம் ஜாஸ்தியானதுனால 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் நவீனை வந்து பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பள்ளியிலேருந்து மாற்றி அதுக்கப்புறம் வேற பகுதியில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜில் நான் சேர்த்தேன். ஆனால் கொரோனாக்கு அப்புறம் காலேஜ் போகிறதையே விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கார். கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா, இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நவீனோட தந்தை பாஸ்கரும் ஐஸ்வர்யாவோட தந்தை பெருமாளும் தெரிஞ்சவங்களா தான் இருந்திருக்காங்க. ஐஸ்வர்யாவோட ஊருக்கு போய் அங்கே என்ன நிலவரம், அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத பிபிசி தமிழ் டீம் சார்பாக நேரில் போய் விசாரிச்சிருக்காங்க. அங்கே கிடைச்ச தகவல்கள் தான் உண்மையிலே பேரதிர்ச்சியான தகவல்கள். அதாவது ஐஸ்வர்யா எப்படி கொலை செய்யப்பட்டிருக்காங்க, இந்த குரூப் வந்து ஐஸ்வர்யாவை எப்படி கொலை செஞ்சாங்க அப்படின்ற தகவல் இருக்கு இல்லையா, அது கொடூரத்தோட உச்சமா இருக்கு. ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு வந்ததும் வீட்டுக்குள்ள கூட போகலையாம். நேர தரன்னு இழுத்துட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்தை நோக்கி தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஐஸ்வர்யா அப்பா பெருமாள் அங்க போகும்போதே கைத்தையும் சேரையும் தன்னோட மனைவி ரோஜாட்ட அதாவது ஐஸ்வர்யாவோட அம்மாட்ட எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. அவங்களும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. கைத்தை மரத்தில் போட்டு சுருக்கு போட்டிருக்காரு. போட்டுட்டு என்னை மன்னிச்சிருமா, எனக்கு வேற வழி தெரியல, நீனே கழுத்தில் மாட்டிக்கொண்டு மிரட்டியிருக்கார். அந்த பொண்ணு கழுத்தில் மாட்டினதும் ஒரு சைடு கைத்தை பிடிச்சி இழுத்து மறுபுறம் கட்டியிருக்கார். கொஞ்ச நேரத்தில் ஐஸ்வர்யாவோட பெரியம்மா அங்கே வந்திருக்காங்க. அவங்க அந்த கைத்தை அருவாளால் அறுத்துருக்காங்க. அதில் ஐஸ்வர்யா கீழே தொம்முன்னு விழுந்திருக்காங்க. அப்போது ஐஸ்வர்யாவுக்கு உயிர் இருந்திருக்கு. ஆனால் அப்பவும் ஆத்திரம் அடங்காத ஐஸ்வர்யாவோட பெற்றோர்கள் கழுத்தை நெரிச்சு ஐஸ்வர்யாவை கொலை பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் எல்லாமே ஐஸ்வர்யாவோட பெற்றோர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அவங்கள சம்பவம் நடந்த இடத்துக்கு காவல்துறையினர் நேரில் கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே வச்சு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத செஞ்சும் காமிச்சிருக்காங்க, வாக்கு மூலமாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படின்றத இந்த கேஸ் ரிலேட்டடாக விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியே உறுதி செஞ்சதா பிபிசி தமிழ் செய்தி வெளியிட்டிருக்கு. இதுவே பயங்கர ஷாக்காக இருக்கு இல்லையா? இதை விட பேரதிர்ச்சியான தகவல்களை வந்து எவிடன்ஸ் கதிர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த கேஸ் எவ்வளோ கொடூரமானது அப்படின்றத இதை கேட்டதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஐஸ்வர்யாவோட சடலத்தை கயிறு கட்டலில் வச்சு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் ஊருக்கு மத்தியில் காலையில் 4-4:30 மணிக்கு பப்ளிக்காக தூக்கிட்டு வந்து சுடுகாட்டில் வச்சு பெட்ரோல், மண்ணெண்ணெய், டயரெல்லாம் யூஸ் பண்ணி எரிச்சிருக்காங்க. எலும்பு கூட கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்காங்கன்னு எவிடன்ஸ் கதிர் பத்திரிகைகள்லையும் ஊடகங்கள்லையும் பேட்டி கொடுத்துருக்காரு. பிபிசி வெளியிட்ட செய்தியில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேற வேற சாதியை சேர்ந்த அவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க ஊருக்குள்ளேயே வரமாட்டாங்க. பல வருஷம் கழித்து தான் ஊருக்குள்ளே வருவாங்களாம். அவங்க அப்படி மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே யாருக்குமே தெரியாதான். பட் நவீன் ஐஸ்வர்யா விஷயத்தில் அப்படி நடக்கலை. அவங்க மேரேஜ் பண்ண வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோ வாட்ஸ்அப்பில் அந்த ஊர் மொத்தமும் ஷேர் ஆயிருக்கு. அதுவும் இந்த கொடுமையான சம்பவத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் ரிலேட்டடாக இது வரைக்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நினச்சி பார்க்க முடியாத சம்பவத்தை பண்ணிட்டு தலைமறைவாக இருந்த ஐஸ்வர்யாவோட அப்பாவையும் அம்மாவையும் 10ஆம் தேதி புதன்கிழமை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடந்த 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஐஸ்வர்யாவோட மாமா திருச்செல்வம், அண்ணன் சின்ராசு,
இன்னொரு மாமா முருகேசன் 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஐஸ்வர்யாவை திருப்பூர்ல இருந்து கூப்பிட்டு வந்து கொலை செய்ய போறதா இந்த 3 பேருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த நாள் சனிக்கிழமை பிரபு, சுப்பிரமணியன், ரங்கசாமின்னு ஐஸ்வர்யாவோட ரிலேஷன் 3 பேரை மேலும் 3 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. இது வரைக்கும் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கூடுதலா பல்லடம் காவல் நிலையத்தில் வந்து சரியா அந்த கேஸ் விசாரிக்கப்படலை. அப்படி சரியா விசாரிக்கப்பட்டிருந்தா இப்படி ஒரு கொலையே நடந்திருக்காது, இப்படி ஒரு உயிர் அநியாயமா போயிருக்காது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. பல்லடம் காவல் நிலையத்தில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஐஸ்வர்யாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கணும். ஏன்னா அவங்க ஒரு மேஜர், ஆஜர்படுத்தியிருக்கணும். இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் திருப்பூரில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்து இவங்கள அவங்க கூட அனுப்பி வச்சிருக்கணும். அந்த மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது. பட் இந்த மாதிரியான பல்லடம் காவல் நிலையத்தில் சரியா விசாரிக்கப்படலை. குற்றச்சாட்டு எழுந்த நிலையில பல்லடம் காவல் நிலைய ஆய்வாளர் முருகையா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கார். இன்னும் விசாரணை முடியலை, விசாரணை கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே சில செக்ஷன்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா, கூடுதலாக சில செக்ஷனும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது கூட்டு சதியில் நடந்த ஒரு கொலை அப்படின்ற மாதிரி கூடுதலான செக்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் தான் இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்குது, வாக்குமூலங்கள் எப்படி ஏதாவது டிஃபர் ஆகுதா அப்படின்ற மாதிரியான விவரங்கள் வெளியில் வரும்.